குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியம் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மையில் நடத்து குகன் வேலு. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பெயர்ச்ச ராகவே கேதவே நமோ நமக. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 2/6/2025 திங்கட்கிழமை வைகாசி மாதம் 19ஆம் நாள் உத்தராயணம். நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை, மாலை 5 முதல் 6 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, இரவு 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. குளிகை மதியம் 1:30 முதல் பிற்பகல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சூரிய உதயம் காலை 5:52க்கு. கரணன் காலை 9 முதல் 10:30 வரை. திதி இன்று அதிகாலை 1:11 வரை சஷ்டி, பின்பு சப்தமி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 2:32 வரை ஆயில்யம், பின்பு மகம். நாமயோகம் இன்று பிற்பகல் 12:29 வரை வியாகாதம், பின்பு ஹர்ஷனம். கரணம் இன்று அதிகாலை 1:11 வரை தைத்துலம், பின்பு பிற்பகல் 1:17 வரை கரசை, பின்பு வணிசை. அமர்தாதி யோகம் இன்று அதிகாலை 2:32 வரை சித்தயோகம், பின்பு மரணயோகம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 2:32 வரை பூராடம், பின்பு உத்திராடம். நேத்திரம் இன்று முழுவதும் ஒரு கண், ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. சந்திராஷ்டமமுடைய ராசி தனுசு ராசி. இன்றைய நாளுக்கான பண்டிகை திருப்புகலூர் ஸ்ரீ அக்னீஸ்வரர் புஷ்ப பல்லக்கில் புறப்பாடு. நாட்டரசன் கோட்டை ஸ்ரீ கண்ணுடைய நாயகி அம்மன் கேடய சப்பரத்தில் பவனி வரும் காட்சி. மதுரை ஸ்ரீ கூடலழகர், சோழவந்தான் ஸ்ரீ ஜனக மாரியம்மன் இத்தலங்களில் உற்சவம் ஆரம்பம். ஆழ்வார் திருநகரி ஸ்ரீ நம்மாழ்வார் தங்க புன்னை மர வாகனத்தில் பவனி. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ காமேஸ்வரியை வழிபட எண்ணங்கள் ஈடேறும். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? வழக்கு தொடர்பான வேலைகளை பார்க்க ஏற்ற நாள், தானிய பணிகளை மேற்கொள்ள உகந்த நாள், விரத செயல்களை பூர்த்தி செய்ய நல்ல நாள், ஆபரண பழுது பணிகளை செய்ய சிறந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 2:59 முதல் 4:42 வரை மேஷ லக்னம், 4:43 முதல் காலை 6:49 வரை ரிஷப லக்னம், 6:50 முதல் காலை 9 மணி வரை மிதுன லக்னம், காலை 9:01 முதல் 11:09 வரை கடக லக்னம், 11:10 முதல் மதியம் 1:10 வரை சிம்ம லக்னம், 1:11 முதல் பிற்பகல் 3:11 வரை கன்னி லக்னம், 3:12 முதல் 5:16 வரை துலாம் லக்னம், 5:17 முதல் இரவு 7:28 வரை விருச்சக லக்னம், 7:29 முதல் 9:35 வரை தனுசு லக்னம், 9:36 முதல் 11:29 வரை மகர லக்னம், இரவு 9:36 முதல் 11:29 வரை மகர லக்னம், 11:30 முதல் காலை 1:12 வரை கும்ப லக்னம், 1:13 முதல் 2:53 வரை மீன லக்னம். திங்கட்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சந்திர பகவான். ஸ்ரீ சந்திர பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை பாராயணம் செய்வது விசேஷம். 12 ராசிக்காரர்களும் அவரவர்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்யலாம். ஹோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. அதிகாலை பொழுது பிரம்ம முகூர்த்தத்தில் வீட்டில் தூப தீப ஆராதனைகள் செய்து வழிபடலாம். ஸ்ரீ சந்திர பகவானுக்கான காயத்ரி மந்திரம்: ஓம் பத்மத் வஜாய வித்மாகே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை. ஓம் பத்மத் வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி
தன்னோ சோம பிரசோதயாத் என்று வழிபடுங்கள். 12 ராசிக்காரர்களும் அவரவர்களுடைய ராசிக்கான சுபகிரக ஓரைகள் பார்த்து செய்யலாம். 27 முறை காயத்ரி மந்திரத்தை பாராயணம் செய்தால் 27 நட்சத்திரங்களினுடைய அனுகூலத்தையும் நீங்கள் 12 ராசிக்காரர்கள் பெற முடியும். நவ கிரகங்களின் நல்ல ஆசை உங்களுக்கு நிச்சயம் இந்த நாள் கிடைக்கும். திங்கட்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை, 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை, 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை, 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை, 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை, 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை, 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை, 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை, 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை, 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை, மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை, 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மேஷராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மையில் நடத்து குகன் வேலு. இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும்? திங்கட்கிழமை தினம், வைகாசி மாதம் 19ஆம் நாள். ராசியில் சுக்கிர பகவானும், வாக்குஸ்தானத்தில் சூரிய பகவான், முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான், ஸ்ரீ புதன் பகவான், சுக பாவகத்தில் செவ்வாய் பகவான், சந்திர பகவான், பூர்வ புண்ணிய பாவகத்தில் கேத்து பகவான், ராசியினுடைய லாபத்தில் ராகு பகவானோடு ஸ்ரீ சனீஸ்வர பகவான் சஞ்சாரம். இந்த நாள் மேஷராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அப்போதுதான் உங்களுக்கு வேலைகள் செய்வதற்கு மிக எளிமையாகவே இருக்கும். யார் யாருக்கு என்னென்ன தேவைகள் என்பதை முதலில் தெரிந்து கொள்வீர்கள். அதற்கு பிறகு யாருக்கு என்ன வேண்டுமோ அதற்கு தகுந்தாற்போல் அவர்கள் மனது மிகுந்த சந்தோஷமாக இருக்கும்படியாகத்தான் உங்களுடைய வேலைகள் இருக்கும். ஆசைகள் பூர்த்தியாக்கும் அனுகூலமான நாளாக அமையும். வேலை தொடர்பான விஷயங்களில் அதிக நாட்டங்களும் முன்னேற்றங்களும் இருக்கும். சோசியல் ஆக்டிவிட்டி சார்ந்த விஷயங்களை கவனிப்பீர்கள். சமூகத்திற்கு ஒரு சில நல்ல விஷயங்கள் செய்வது உங்களுக்கு மிகவுமே பிடிக்கும். எப்பொழுதுமே நேர்மறையான எண்ணங்களோடு இருப்பீர்கள். நியாயம், தர்மம் என்று பேசக்கூடியவர்கள் நீங்கள். எல்லா விதமான சூக்ஷமத்தையும் கண்டறிவீர்கள். வீட்டை விட வெளியே இருக்கிறவங்களுக்கு நல்லது செய்யணுங்கிற மனசு உங்களுக்கு எப்பவுமே அதிகம். ஆக மேஷராசி அன்பர்கள் யாருக்கு எதை செய்றீங்க அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு திட்டமிட்டு செய்யறது நல்லது. வியாபாரம் போகும் பொழுது பிள்ளையாரை வணங்கிட்டு வேலைக்கு செல்வது நல்லது. அப்போதான் உங்களுடைய வேலைகள் திருப்திகரமாக நடக்கும். ஏன்னா கேத்து பகவான் உங்களுக்கு 5ஆம் வீட்டுல இருக்கிறதுனால, பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல கேத்து பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு அப்பப்ப சின்ன சின்ன தடை தாமதங்கள் இருக்கும். அது மட்டும் இல்ல, சந்திர பகவானும் சேர்ந்து வந்து இணையறதுனால சின்ன சின்ன பிரச்சனைகள், சங்கடங்கள் வரலாம். ஆக அந்த பிரச்சனைகள் எதுவும் வராம இருக்கணும்னா பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நீங்க வேலைக்கு போறது இந்த நாள் நல்லதா இருக்குங்க. ரொம்ப மதிநுட்பத்தோட ஒவ்வொரு விஷயத்தையுமே பார்ப்பீங்க. அதிலும் நுணுக்கம்னா மைக்ரோ பாயிண்ட் லெவல்ல அந்த அளவுக்கு ஒரு நுணுக்கத்தோட உங்களுடைய வேலைகள் இருக்கும். வேலைகள்ல அதிகமான ஒரு ஈடுபாடு இருக்கும். உங்களுக்கு சீக்கிரமாக சில செயல்கள் நடக்கணுங்கிற என்ன போக்கு இருக்கும். ஆனா மற்றவங்களால அது முடியாது. அவங்களுக்கு ஏதோ ஒரு சில சூழ்நிலைகள், அவங்களுடைய கிரக அமைப்பு உங்களுக்கு ஆதரவாகவும் இருக்க முடியாது. ஆக உங்களுக்கு கோபம் வரக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் பொழுது ரொம்ப ரொம்ப மன கட்டுப்பாட்டோட இருக்கணுங்க. ஊழியர்கள் இடத்துல ரொம்ப அமைதியாக உங்களுடைய வேலைகளை கவனிக்கிறது நல்லது. சாதாரணமாகவே புதுமையை விரும்பக்கூடியவங்க நீங்க. அதிலும் இந்த நாள் பார்க்கும் பொழுது ஏதாவது ஒரு புது விஷயத்தை செஞ்சே ஆகணுங்கிற ஒரு தீர்மானம், ஒரு சில கட்டாயம் அல்லது விருப்பம் கூட நீங்க எடுத்துக்கலாம். அதுக்காக புது விஷயத்தை செய்யணுங்கிற எண்ணங்கள் மனசுல ஓடிட்டே இருக்கும். நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல இது நாள் வரையில இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் தீரும், தடை தாமதங்கள் அகலும்.
எண்ணியதை மிக அழகாக உங்களுடைய வேலைகளை கொண்டு செல்வீர்கள். மன உறுதி இருக்குங்க, தைரியமாக கான்பிடென்டா இதை நம்ம செஞ்சே ஆகணுங்கிற ஒரு தீர்மானத்தோட தான் உங்களுடைய வேலைகளை இந்த நாள் அமைய போகுது. உடல்நலம் நன்றாக இருக்கும், ஆரோக்கியத்துல எந்த பிரச்சனைகளும் இல்லைங்க. எல்லா விதமான செயல்களும் சிறப்பாகத்தான் இந்த நாள் அமைய போகுது. ரிப்பீட், உங்களுடைய எல்லா வேலைகளும் ரொம்ப சிறப்பாகவே நடக்க போகுது. வெளியில போகக்கூடிய நேரத்துல மட்டும் பிள்ளையார வழிபட்டு போறது ரொம்பவே நல்லதுங்க. வேலைகள் உங்களுக்கு சீக்கிரமாகவே நடக்கும். குடும்ப நபர்கள் இடத்திலும் சரி, வீட்டுல உங்களுடைய மனைவி இடத்திலும் சரி, கோபத்தை வெளிப்படுத்தாதீங்க. அவங்களோட கொஞ்சம் அனுசரிச்சு போனா உங்களுக்கு ரொம்பவே நல்லது. எதையுமே எடுத்தோம் இருந்தோம்னு எந்த முடிவுகளையும் எடுக்காதீங்க. உங்களுக்கு வரக்கூடிய கோபம் என்பது முன்கோபமா இருக்கும். அதை காட்டிலுமே சூறாவளி போல வருங்க. அது ஒரு நிதான போக்கு இல்லாத படிக்கு வரும். அப்படி ஒரு அசூர வேகத்துல உங்களுக்கு கோபம் வந்து அதுக்கப்புறம் நீங்க ரொம்ப குழந்தை மாதிரி மாறிடுவீங்க. இதுதான் உங்களுடைய இயல்பாகவே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு இருக்கு. ஆக இந்த நாளை நீங்க ரொம்ப கண்ணும் கருத்துமா கவனமா கொண்டு போனீங்கன்னா உங்களை வெல்ல யாருமே இல்லைங்க. நீங்க தான் அதிர்ஷ்டசாலிகளாகவே இருப்பீங்க. ராசிக்கான சுப கிரக ஓரைகள் என்னன்னு பார்க்கலாம். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள்ல செய்யக்கூடிய வேலை உங்களுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்குங்க. செவ்வாய் அது மாதிரி குரு பகவானோட 2 ஓரையுமே சுப நிகழ்ச்சி செய்யலாம். சொத்து வாங்குறீங்க அப்படின்னா அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்களாக இருந்தாலும் சரி, நீங்க இந்த கிரக ஓரையை நீங்க பயன்படுத்திக்கிறது ரொம்ப சிறப்பு. அதே போல பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துங்க. மாணவர்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், தொழில் சார்ந்த முடிவுகள் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த நேரத்தை செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரையாக இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. ராசியிலேயே நட்பு பகைன்னு 2 விஷயம் இருக்குங்க. உங்களுக்கு நட்பா இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா இந்த ராசி சார்ந்தவங்க தான் நட்பாவே இருப்பாங்க. பகை ராசினா உங்களுக்கு எதிராக இருக்கிறவங்க நீங்க நல்லதே செஞ்சா கூட உங்களுக்கு கெட்ட பேரை கொடுத்துட்டு தான் அவங்க போவாங்களே. அவங்களுக்கு வேற எந்த விதமான எண்ணப்பாடும் இருக்காது. நீங்க கெட்டவங்க அப்படிங்கறத முத்திர குத்துறதுல அவங்க ஆளா வந்து நிப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு ராசியை தான் இன்னைக்கு நீங்க பார்க்க போறீங்க. நட்பா இருக்கிறவங்க சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பங்க. பகை ராசி கன்னி, மகரம், கடக ராசிங்க. உங்களுடைய ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறங்க. நட்சத்திர பலனையும் தெரிஞ்சுக்கோங்க. அஸ்வினில பிறந்தவங்களுக்கு இந்த நாள் தேவைகளுக்கு ஏத்த மாதிரி ஆசைகள்லாம் கைகூடி வருங்க. என்னென்னலாம் பொருள் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனை பொருளையும் வாங்குவீங்க. வீட்டுக்கு தேவையான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. வீட்டுக்கு ஒரு அயன் பாக்ஸ் வாங்குறது, டிவி வாங்குறது, அல்லது ஏதாவது ஒரு பொருள் உடஞ்சி போயிருந்தா ரொம்ப முக்கியமான பொருளா இருக்குங்க. உங்களுடைய மனைவிக்கு தேவைக்கு சமையல் அறைக்கு தேவையான பொருட்களையும் நீங்க வாங்கி கொடுக்கலாம். அல்லது வீட்டுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய பெரிய பெரிய அளவுக்கு உண்டான பொருளையும் நீங்க வாங்கி தரலாங்க. ஆனா ஏதோ ஒரு பொருளை இன்னைக்கு நிச்சயம் நீங்க வாங்குவீங்க. அது ரொம்ப தேவையானதாகத்தான் இருக்கும். அனாவசியமான விஷயங்களுக்கு நீங்க போக மாட்டீங்க. அதே மாதிரி பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு புரிதல் இருக்குங்க. ரொம்ப சின்ன விஷயத்த கூட ரொம்ப அழகா புரிஞ்சுக்குவீங்க. அது மட்டும் இல்ல, எதையும் தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சா அதுல நல்ல பலன் கிடைக்குங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இயல்பாகவே உண்டு. கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இது நாள் வரையில இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள், மன கஷ்டம், மனஸ்தாபங்கள், வேலையில இருக்கக்கூடிய சோர்வு இதெல்லாம் நிச்சயமா நீங்கிடுங்க. இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாகத்தான் அமைய போகுதுங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷபராசியன் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. திங்கட்கிழமை நாள் வைகாசி மாதம் 19. கோச்சாரத்தினுடைய நிலை வைத்து பார்க்கலாம். ராசியில் சூரிய பகவான் இருக்கிறார். பேசக்கூடிய விஷயங்களில் கல்வியாளர்களாக இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகள் இருக்கும். சூழ்நிலைகளை உணர்ந்து செயல்படுவீர்கள். ஆரோக்கியத்திற்குண்டான விஷயங்கள் அனைத்தும் திருப்தியை தரும். எந்த விதமான குறைபாடு இந்த நாள் இருக்காது. வியாபாரம் செய்யறவங்களுக்கு அதீதமான நல்ல பலன் உண்டாகும். எதையுமே யோசித்து நீங்க ரொம்ப சரியா செய்யறதுனால லாபத்து வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் இருக்க போகுதுங்க. உங்களுடைய உறவுகளுக்குள்ள அந்நியமும் நல்ல ஒரு புரிதல்கள் ஏற்படும். மனம் திறந்து பேசுவீர்கள். வியாபாரம் செய்யறவங்களுக்கு ரொம்ப அமோகமான நாள்னு சொல்லலாங்க. எந்த வேலை செஞ்சாலும் அது ரொம்ப பர்ஃபெக்டா சரியா செஞ்சு அதுல ஒரு நல்ல பேர் உங்களுக்கு கிடைக்கும். ஆரோக்கியத்துக்கு உண்டான விஷயங்கள், அதை சார்ந்த உணவுகள்ல ரொம்ப கவனமாக இருக்கக்கூடும். கொழுப்பு, எண்ணெய், மசாலா போன்ற பொருட்களை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். வீட்டுல இருக்கிறவங்களால ஆதாயம் ஏற்படுங்க. நீங்க ஒரு மனக்கவலையாக இருந்தா கூட மற்றவங்களுடைய நல்ல வார்த்தைகள் உங்களை தெளிவுபடுத்துங்க. வெளியூர்களுக்கு பயணிக்கிறவங்களுக்கு நல்ல ஆதாயம் இருக்கும். வியாபாரம் தொடர்பான எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை ரொம்ப நல்லா தெளிவா தெரிஞ்சிட்டு அதுக்கேத்த மாதிரியான ஒரு சில செயல்பாடுகளை கவனிக்க கூடும். சக நபர்களுடைய ஆதரவு கிடைக்கும். புரிந்து கொள்வீர்கள். வருமானம் கிடைக்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு மற்றவர்கள் கைவிட்டாலும் தெய்வம் உங்களை கைவிடாது.
நம்பிக்கையாக இருங்கள். உங்களுக்கு நடக்க வேண்டியவை நல்லதாகவே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும் என்கிற ஊக்கம் ஆக்கத்தோடு இருந்தால் நிச்சயம் உங்களுக்கு மிக சிறப்பான நாளாகவே அமையும். எல்லா விதமான தேவைகளும் நிறைவேறும். செல்வ செழிப்புக்குண்டான வேலைகளை கவனிப்பீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் செய்யலாம். சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிக்கலாம். புதிய வீடு வாங்குவது, கட்டுவது, மனை, வாகனம், ஆடை அணிகலன் வாங்க சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரைக்கும் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். கார்த்திகை நட்சத்திரம். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். சூரிய பகவானுக்குண்டான அதி தேவதை ஸ்ரீ சிவபெருமான் வழிபடுவது நல்லது. ஆரோக்கியமாக இருப்பீர்கள். எதிர்பார்த்த வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அனுகூலம் நிறைந்த நாளாகும். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபடுங்கள். மீனாட்சி, காமாட்சி, காசி விசாலாட்சி என அம்பிகை வழிபாடு செய்ய செய்ய உங்களுக்கு செல்வமும் செல்வாக்கும் கூடிக்கொண்டே இருக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுங்கள். புரிதல்கள் ஏற்படும். எதை எப்படி செய்ய போகிறோம் என்கிற விஷயங்கள் இருக்கும். பணவரவு நிறைந்த நாள். சம்பாத்தியங்கள் கூடும். புரிதல்கள் அதிகரிக்கும். இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்கள், உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன் என்ன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் வைகாசி 19ஆம் நாள். மிதுன ராசி அன்பர்கள், உங்களுடைய ராசிக்கு இந்த நாள் எப்படி இருக்க போகிறது பார்க்கலாமா? ராசியில் குரு பகவான், புதன் பகவான் சஞ்சாரம். தனஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், சந்திர பகவான். முயற்சி பாவகத்தில் கேத்து பகவான். ராசியினுடைய 9வது வீட்டில் ராகு பகவான், சனிஸ்வர பகவான். லாபத்தில் சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம். விரயத்தில் சூரிய பகவான் இருக்கிறார். இந்த அமைப்பு இருக்கும் பொழுது உங்களுடைய ராசிக்கு என்ன பலன்? வீட்டில் இருப்பவர்களுடைய ஆதரவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மதிக்காதவர்கள் கூட மதிக்கல. எதையுமே நீங்கள் மனதில் குழப்பமாக இருந்தால் அதை இப்போதே தூர வைத்து விடுங்கள். எப்பொழுதும் சந்தோஷமான சூழ்நிலை தான் உங்களுக்கு அமையும். இந்த நாள் பொறுத்த வரையில் கோச்சாரத்தினுடைய அமைப்பை பார்க்கும்போது கடந்த நாட்கள்ல நடந்த சின்ன சின்ன மன கஷ்டங்கள், குழப்பங்கள் எல்லாவற்றையுமே தவிர்த்து விடுங்கள். எதையும் மனதில் போட்டு குழப்பாதீர்கள். நீங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன மாற்று வழிமுறைகள், நல்ல ஒரு அணுகுமுறையினால ஒரு நல்ல தீர்வுகள் கண்டிப்பாக கிடைக்கும். மிதுன ராசி அன்பர்களுக்கு புதிய பொருட்களை வாங்கணும்னு நினைப்பீங்க. டிவி வாங்குறதோ, வீட்டுக்கு ஃப்ரிட்ஜோ, ஏசியோ, ஏதாவது ஒரு பொருள் புதுசா வாங்கணும்ன்ற எண்ணங்கள் உங்க மனசுல ரொம்ப அதிகமா இருக்கும். அதே மாதிரி தெரியாத விஷயத்த தெரிஞ்சுக்க விரும்புவீங்க. புதுசா கார் கத்துக்கணுங்கிறது, 2 வீலர் பைக் ஓட்டணுங்கிறது, புது வகையான வண்டியை வாங்கணும்னு நினைக்கிறது, இப்படிப்பட்ட ஒரு சில விஷயங்கள் உங்கள் மனதில் இருக்கும். குரு பகவானோடு புதன் பகவானுடைய சஞ்சார். எதையுமே உயர்ந்த எண்ணத்தை தான் நீங்க மனசுல விதைப்பீங்க. மனசுல ஏதாவது ஒரு விதமான மன குழப்பங்கள் இருந்தா கூட அது முற்றிலுமாக நீங்கிடுங்க. மிதுன ராசி அன்பர்கள், வியாபாரம் சம்பந்தமான விஷயங்கள்ல எதையுமே ஒரு முக்கிய முடிவு எடுக்கிறீங்கன்னா அது பொறுமையா தான் எடுக்கணும். இந்த நாள்ல கவனமாக தான் செய்யணும். எல்லாம் தனக்கு தெரியும்ன்ற எண்ணத்தோட எதையுமே நீங்க நகர்த்தாதீங்க. ஆனா உழைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா நிச்சயமா நல்ல பலன் வந்துடும். அதுல எந்த விதமான மாற்றங்களும் கிடையாது. மகிழ்ச்சியாகத்தான் உங்களுடைய வேலைகள் எல்லாமே இருக்கும். ரொம்ப சந்தோஷமா குடும்ப நபர்களோட வெளியே போறது, அல்லது ஏதாவது அவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கறது, ஷாப்பிங் போறது, ஒரு எக்ஸிபிஷன் போறது, இப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் குடும்பத்தோட அதிக நேரத்தை நீங்க செலவு பண்ணுவீங்க. வெளியே வேலைக்கு போயிட்டு வந்தா கூட குடும்ப நபர்களோட தான் உங்களுடைய பேச்சுக்களை இருக்கும். நண்பர்கள் யாராவது இருந்தா கூட அவங்களோட கொஞ்ச நேரம் தான் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து வைக்கீங்க. மீதி நேரம் பாத்தீங்கன்னா குடும்பத்துல குழந்தைகளோட, உங்க துணைவியாரோட, இப்படிப்பட்ட விஷயங்கள் தான் உங்களுக்கு மனசு அதிகமாக இருக்கும். மொத்தமா பார்க்கும்போது உங்களுக்கு இந்த நாள் நல்ல நாளாகத்தான் அமைகிறது. எந்த விதமான குழப்பமும் உங்களுக்கு வேண்டாம். தைரியமா ஒவ்வொரு வேலைகளையும் செய்யுங்க. ரொம்ப தன்னம்பிக்கை நிறைந்தவர்களாகத்தான் நீங்க இருப்பீங்க. ராசிக்கான சுப ஓரைன்னு பார்க்கும்போது சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நன்மை தரும். புதுசா ஒரு எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு, கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு பாக்குறது,
நிலம் வாங்குறது, சொத்துக்கள் வாங்குறதுன்ற விஷயங்களை புதன் பகவானுடைய உரையில செய்தா ரொம்பவே அற்புதமான பலன் உங்களுக்கு கிடைக்குங்க. சுப நிகழ்ச்சிகளை செய்றீங்க அப்படின்னா குரு பகவானுடைய உரையா பாத்துக்கோங்க. அதே மாதிரி சுக்கிர பகவானுடைய உரையா பாத்துக்கிறது, மாப்பிள்ளை பாக்குறது, பெண் பாக்குறது, ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு வீடு வாடகைக்கு போறீங்க அப்படின்னா கூட ஹோரையை பார்த்து செய்யறது ரொம்ப நல்லது. சித்தர்களுடைய அருள்வாக்கு மாதிரி ஹோரைகளை அறிந்து செய்பவர் எந்த விதங்களிலுமே அவங்க வாழ்க்கையில குறைவே வராது. அவங்க எப்பவுமே ஒரு உயர்ந்த இடத்துலதான் இருப்பாங்க அப்படிங்கிறது சித்தர்களுடைய அருள்வாக்குக்கு ஏத்த மாதிரி அதை கேட்டு செய்யறது ரொம்ப நல்லது. மிதுன ராசி அன்பர்களுக்கு நட்பு பகைன்னு இருப்பாங்க. யார் நல்ல நண்பர்கள், கெட்ட நண்பர்கள்னு இருப்பாங்க. அவங்க யாரெல்லாம் உங்களுக்கு உதவியா இருப்பாங்க அப்படிங்கறத இந்த ராசிக்காரங்களோட இருந்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு நல்லது நடக்குங்க. அந்த வகையில துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம் இந்த 5 ராசிக்காரர்கள் உங்களுக்கு ரொம்பவே நட்பா நண்பர்களாக இருப்பாங்க. பகைன்னு இருக்காங்க. அது யாருன்னா விருச்சகம், மகரம், மீனம். இப்படிப்பட்டவங்களாம் உங்களுக்கு கொஞ்சம் பகையா எதிர்மறையா இருப்பாங்க. நீங்க சொல்றத கேட்காதவங்களாக கூட இவங்க இருக்கலாம். அதிர்ஷ்டகரமான திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டகரமான நிறம் இந்த நாள்ல நீங்க சாம்பல் நிறத்துல ஆடை உடுத்திக்கிறது ரொம்ப நல்லது. நட்சத்திர பலன் மிருகசிரிஷம். திருப்திகரமான நாளாக இருக்குங்க இந்த நாள். உங்களுடைய வேலைகள் எல்லாமே ரொம்ப சந்தோஷமா, எடுத்த வேலையை உடனடியா முடிக்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வங்கள் இருக்கும். வேலையில எப்படா முடிப்போம் அப்படிங்கிற ஒரு விறுவிறுப்பு இருக்கும். தனித்துவமாக இருப்பீங்க. திருப்தியும் சந்தோஷமும் அடங்கி இருக்குங்க. புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். உழைப்புக்கு தகுந்த மாதிரியான லாபம் பலன் நிச்சயம் உண்டு. தெய்வ பலத்தை பெறுவீங்க. வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு நல்ல பேர் புகழ் எல்லாமே கிடைக்குங்க. இந்த நாள் மிக மிக சந்தோஷமான நாளாகவும் அதிர்ஷ்டகரமான நாளாகவும் அமையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்கள் என்ன என்பதை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் வைகாசி 19ஆம் நாளுக்கான பலன்கள் இந்த நாள் எப்படி இருக்கும்? ராசியில் செவ்வாய் பகவானோடு ஸ்ரீ சந்திர பகவானுடைய நகர்வு என்பது மெல்ல மெல்ல 2ஆம் வீட்டிற்கு நகர்கிறது. கடகராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பகவானோடு சந்திர பகவானுடைய சஞ்சாரம். பேசக்கூடிய பாவகம்னு சொல்லக்கூடிய 2ஆம் வீட்டுல கேத்து பகவான் அஷ்டமஸ்தானத்தில், ராகு பகவான் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் இருக்கிறார். அதே போல 10ஆம் வீட்டில் சுக்கிர பகவானும், லாபத்தில் சூரிய பகவான், விரயத்தில் குரு பகவான், புதன் பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் என்று பார்க்கும்போது, சோமவாரம் என்றால் திங்கட்கிழமை, சோம என்றால் சந்திர பகவான் என்று பொருள். இந்த நாள்ல நீங்கள் போகக்கூடிய கோவிலுக்கு, அதிலும் அம்மன் கோவிலாக இருந்தால் இன்னுமே சிறப்பு. அந்த கோவிலுக்கு சென்று வந்தாலும் ஒரு நல்ல பலனை நீங்கள் நிச்சயம் பெற முடியும். தம்பதியர்களுக்குள் நல்ல புரிதலும் அந்யுன்யம் இருக்கும். ஒருவருக்காக ஒருவர் விட்டு கொடுத்து போகக்கூடிய போக்கு இருக்கிறது. அன்பை வெளிப்படுத்துவீர்கள். பாசமாக, நேசமாக உங்களுடைய மனைவிக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பீர்கள். வெளியிடங்களுக்கு கூட்டி செல்வது, அவர்களுக்கு பிடித்த பொருள் வாங்கி கொடுப்பது, அவர்களுக்கு ஏற்றாற்போல் நீங்கள் நடப்பது என்று இப்படிப்பட்ட ஒரு சில விஷயங்கள் செய்யும் பொழுது தம்பதியர்களுக்குள் நல்ல அந்யுன்யமும் ஆதரவு, ஒருவருக்காக ஒருவர் விட்டு கொடுத்து போகக்கூடிய போக்கு இந்த நாள் வெளிப்படுங்க. கடகராசி அன்பர்கள் பார்க்க ரொம்ப அழகா, உங்களுடைய தோற்றப்பொழிவு மிக சிறப்பா இருக்கும். அடிக்கடி உங்களுடைய முகத்தை கண்ணாடியில பார்த்துட்டே இருப்பீங்க. சில வரவுகளால் உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் சேர சேர அடுத்த கட்ட நிலைக்கு நீங்கள் உயர்வதற்கான வாய்ப்புகளும் வருங்க. அது மட்டும் இல்ல, பேசக்கூடிய வார்த்தைகள்ல ஒரு நல்ல அனுகூலம் இருக்கும். சண்டை சச்சரவுல இருக்கிறவங்க வீட்டுக்கு நீங்க பேச போனா நிச்சயம் உங்களுடைய பேச்சுக்கு தனி மதிப்பு மரியாதை கிடைக்குங்க. ஒரு நல்ல விஷயத்துக்காக நீங்கள் பேசும் பொழுது அதனால நல்ல பலனும் ஏற்படும். பிறருடைய வாழ்க்கைக்கு நீங்கள் விளக்கேத்தன மாதிரியான ஒரு நல்ல விஷயம் நடக்குங்க. வேலை தொடர்பான எண்ணங்கள்லாம் கைகூடி வரும். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய செயல்பாடுகள் இந்த நாள் திட்டமிட்டபடி நடக்கும். காரிய அனுகூலம் இருக்கும். ஏதோ செய்தோம் வந்தோம் போனோம் என்று இல்லாமல் எதை தொட்டாலும் பொன்னாக்கும் என்று சொல்வார்களே, அது போல உங்களுடைய வேலைகள் நல்ல விதமாக நிச்சயம் நடக்க போகிறது. வேலை வியாபாரங்கள் எனும் பொழுதோ, தொழில் சார்ந்த விஷயங்களிலோ உங்களுடைய மனதை மிக மிக கட்டுப்படுத்த வேண்டும். பொறுமை என்பது மிகவுமே அவசியம். வேலையாட்களுடைய ஆதரவு வேண்டுமானால் அவர்களோடு வேலையாட்களாக நீங்கள் இருந்தால்தான் காரியம் நடக்கும். முதலாளி போல நீங்கள் ஜாம்பவனாக இருந்தால் ஒரு காரியமும் உங்களுக்கு நடக்காது. வேலையாட்களோடு வேலையாட்களாக நீங்கள் இணைந்து செய்தால் சில காரியம் நடக்க வாய்ப்புகள் இருக்கிறது. இருந்தாலும் சூழ்நிலைகளை தக்க வைத்துக் கொள்ளுங்கள். அனுசரித்து போனால் நல்லது. எதிர்பார்த்தபடி ஒரு சிலருக்கு பரிசு பாராட்டு கிடைக்கும். தேர்வுகள்ல எழுதக்கூடியவங்க, எடுக்கக்கூடிய முயற்சிகள், விளையாட்டு சம்பந்தமான துறைகள் இருக்கிறவங்களுக்கு
அனுகூலமான பலன் நிச்சயம் வந்து சேருங்க. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. சுப நிகழ்ச்சிக்கு குரு பகவானுடைய ஓரை சிறப்பை தரும். நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறம். நட்சத்திர பலன்கள்: புனர்பூசம் நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு கருத்து வேறுபாடெல்லாம் நீங்குங்க, ஒத்துமை இருக்கும், மனசுல அமைதி, நிதானம் உண்டாக்குங்க. பூசம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு அனுகூலம் ஏற்படும். எந்த வேலைகளை நீங்க செய்தாலும் அதனை ஸ்திரமாக செய்வீங்க. அந்த வேலையில பேர் புகழ் கிடைக்கும். நல்ல ஒரு பாராட்டுதலுக்குரிய நாளாக இருக்குங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்பவே நிதானம், பக்குவம் தேவை. புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு மறைவு ஸ்தானத்துல இருக்கிறதுனால படிக்கக்கூடியவங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணுங்க. கல்வியாளர்களாக இருக்கிறவங்க, அதே மாதிரி ஸ்கூல்ல வேலை பார்க்கறவங்க, பெரிய பெரிய நிர்வாகத்துல இருக்கிறவங்க, அகாடமில வேலை பார்க்கறவங்க ரொம்பவே கவனம், ஜாக்கிரதையாக இருக்கணும். சர்வ ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. இந்த நாள் உங்களுக்கு சுப பலன் கிடைக்க வேணும்னா சந்திர பகவானை வழிபடுங்க, சிவபெருமான வழிபடுங்க, அபிராமி அன்னையை வழிபடுங்க. நிச்சயமாக உங்களுக்கு சோமநாத சுவாமியினுடைய, சோமேஸ்வரருடைய அருள் பரிபூர்ணமாக சித்திக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்மராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்மராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. ராசியில் கேத்து பகவானும், களத்திர ஸ்தானத்தில் ராகு பகவான், ஸ்ரீ சனீஸ்வர பகவான், 10ஆம் வீட்டில் சூரிய பகவான், பாக்யஸ்தானத்தில் சுக்கிர பகவான், லாபத்தில் குரு பகவானோடு ஸ்ரீ புதன் பகவான், விரயத்தில் செவ்வாய் பகவான், சந்திர பகவான் என இந்த நாள் கிரக அமைப்புகள் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு கோச்சார நிலை இருந்தால் உங்களுக்கு என்னென்ன பலன் கிடைக்கும்? சோமவாரம் திங்கட்கிழமை என்பதால் சிவபெருமான், சிவசக்தி வழிபாடு, அம்பிகை வழிபாடு, சிவ ஆலயங்களுக்கு சென்று வருவது, பசுக்களுக்கு அகத்திக்கீரை மற்றும் பரங்கிக்காய், நல்ல பச்சை காய்கறிகள், பழங்கள் தானம் செய்வது நல்லது. பெரும்பாலும் ரிஷபம் என்பது காளைகளை சொல்வார்கள். பசுக்களுக்கும் கொடுக்கலாம், காளைகளுக்கும் கொடுக்கலாம். இப்படி செய்வதால் உங்களுடைய ஜாதக பிறப்பில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கிரக தோஷங்களும் சரி, முன் ஜென்ம சாபங்களும் பாவங்களும் தீர வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய இந்த நாள் வேலைகள் ரொம்ப சிறப்பா திருப்திகரமாக நடக்குங்க. பணத்தை சேமிக்கணும்னு நினைப்பீங்க. வங்கி தொடர்பான எண்ணங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். பணத்தை மிச்சப்படுத்துறதுல ரொம்பவே கவனமாக இருக்கப்படும். வீட்டுல இருப்பவங்களால நல்ல ஆதரவுகள் உண்டுங்க. உடன் பிறந்தவங்க, மற்ற நண்பர்கள், உங்களுக்கு தெரிந்தவங்களோட ரொம்ப அனுசரணையாக இருப்பீங்க. திடீர் வேலைக்காக ஒரு இடங்களுக்கு போகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். இருந்தாலும் ஏதோ ஒரு விதமான மனக்குழப்பத்துக்கு ஆளவீங்க சிம்மராசி அன்பர்களே. மன சஞ்சலங்கள், கவலைகள் கொஞ்சம் உங்களுக்கு அதிகரிக்கலாங்க. இதனால தேவையற்ற எண்ணத்துக்கு நீங்க அடிமையாக வேண்டி இருக்கும். அது மட்டும் இல்ல, படிக்கிறவங்களுக்கு ஒரு குழப்பமா தான் இருக்கும். எந்த துறையை தேர்ந்தெடுக்கலாம், எந்த ஒரு கோர்ஸ் படிக்கலாம் அப்படிங்கிற குழப்பமாகவே உங்களுடைய வேலைகள் ஓடிட்டே இருக்குங்க. மனம் விட்டு பேசுறதுனால சில பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்க மனசுல இருக்கக்கூடிய குறைகளை அடுத்தவங்க கிட்ட பேசினா நிச்சயம் ஏதாவது ஒரு வழியும் கிடைக்கும். மன கஷ்டங்கள் உங்களை விட்டு விலகிறதுக்கான சூழ்நிலையும் அமையுங்க. சமூகத்தை பத்தின ஒரு புதிய கண்ணோட்டங்கள் உங்க மனசுல அதிகமாகும். யாராவது ஒருவர் நிச்சயம் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. மனம் சரியில்லை அப்படின்னா கோவிலுக்கு போயிட்டு உங்க பேர்ல அர்ச்சனை செஞ்சுட்டு ஒரு 2 விளக்கு தீபத்தை போட்டுட்டு வாங்க. சிவனுக்கும் சரி, நவ கிரகங்கள்ல சந்திர பகவானுக்கும் சரி. இப்படி நீங்க தொடர்ந்து ஒரு வாரம் இல்ல 7 நாள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்க மனபாரங்கள், கஷ்டங்கள் குறைஞ்சிருங்க. அந்த கஷ்டம் எதனால ஏற்பட்டது அப்படிங்கிறதுக்கு உண்டான வழியும் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சில தீர்வுகளை நாடி போறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்குங்க. இந்த நாளுக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல முடிவுகள் எடுக்கலாம். அரசாங்க வேலைக்கு சூரிய பகவானுடைய ஓரை ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நட்பு, பகைன்னு பார்க்கும்போது தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். சிம்ம ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான அதிர்ஷ்ட திசை என்று வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் ஆகாய நிலம். நட்சத்திர பலன்கள்: மகன் நட்சத்திரம். எண்ணங்கள் மேம்படும். புதுவிதமான ஆசைகள் கைகூடும். பணத்தை சேமிக்க நினைப்பீர்கள். பூரம் நட்சத்திரம்.
1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ மகாலட்சுமி வழிபாடு நல்லது. தடுமாற்றங்கள் உண்டாகும். எதையும் தீர்க்கமாக செய்ய வேண்டும். சோர்வுகள் ஏற்படும். மனக்கவலைகள் அகலும். உத்திரம் நட்சத்திரம் புரிதல் அதிகரிக்கும். உதவிகள் ஏற்படும். புதியதொரு கண்ணோட்டம் பிறக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னிராசி அன்பர்கள், இன்றைய நாளுக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். நவ கிரகங்களின் நல்லாசி கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னிராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே போற்றி. ஓம் ஸ்ரீ கன்னிராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் ராசிக்கு 6ஆம் வீட்டில் ராகு பகவான், சனீஸ்வர பகவான், அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிர பகவான், பாக்கியத்தில் சூரிய பகவான், 10ல் குரு பகவான், புதன் பகவான், லாபத்தில் செவ்வாய் பகவான், சந்திர பகவான், விரயத்தில் கேது பகவான். இந்த அமைப்பு இருந்தால் உங்களுடைய ராசிக்கு என்ன பலன் பார்க்கலாங்க. உடன் பிறந்தவங்களால ஒரு நல்ல சூழ்நிலைகள் அமையுங்க. 3ஆம் வீட்டு அதிபதி இளைய சகோதரர், அவர் உங்களுக்கு லாபத்தில் சந்திர பகவானோட அந்த ஆட்சிநாதன், கடகத்தின் அதிபதி அவரே, அவரோடு இணைந்திருக்கிறார். இதனால் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு உடன் பிறந்தவங்களால ஒரு சின்ன பலன் கிடைக்குங்க. பக்கத்துல இருக்கிறவங்களாலையும் சரி, நண்பர்களாலையும் சரி, இது நாள் வரையில உங்களுக்கு ஏற்பட்ட மன கஷ்டங்கள் நீங்குங்க. வருத்தம் இல்லாம இருப்பீங்க. அவங்கள பார்த்தாலும் மனம் விட்டு பேசுவீங்க. ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகத்தை கொடுக்கக்கூடிய நாளாக அமைதுங்க. வியாபாரங்கள்ல புதிய அனுபவம் ஏற்படுங்க. அரசாங்க சம்பந்தமான வேலைகள்ல, விவகாரங்கள்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா பத்திரமா நடந்துக்கோங்க. வெளி இடங்களுக்கு போறீங்க, ஊருக்கு போகக்கூடிய சூழ்நிலையில இருக்கிறவங்க எல்லாம், அது கவர்மெண்ட் சம்பந்தமான வேலையில இருக்கிறவங்க ரொம்ப உஷாரா இருக்கணுங்க. தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களை நாடி வரலாம். எந்த ஒரு விஷயத்தையுமே மற்றவர்கள் இப்படிதான் அப்படிங்கிறத நீங்களாக்கவே எதையுமே சிந்திக்காதீங்க. எதிர்பாராம சிலருடைய சந்திப்பு நிகழலாங்க. அது உங்களுக்கு மனசுல ஒரு சின்ன மாற்றத்தை கொடுக்கலாம். நீங்க யாருங்கிறத நீங்களே புரிஞ்சு நடந்துக்குவீங்க. உங்களுக்கான பலம் என்ன, பலவீனம் என்னங்கிறது வெளிப்படுங்க. கொடுத்த வேலைக்கு மிக அழகாக முடிச்சு கொடுப்பீங்க. பொறுப்புகளை உணர்ந்து செய்வீங்க. திறமைக்குண்டான பாராட்டு நிச்சயம் வந்து சேருங்க. இது நாள் வரையில இருந்த சின்ன சின்ன மனக்குழப்பங்கள், போராட்டங்கள்லாம் போயிடுங்க. உங்களுக்கு தேவையான பொருளை சம்பாதிக்கக்கூடிய சக்தியும் அந்த ஞானம் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப அறிவுபூர்வமா சிந்திப்பீங்க. மத்தவங்களுக்கு நல்ல கருத்துக்களையும் சொல்லுவீங்க. உங்களோடு இருக்கிறவங்களை நல்ல விதமாக பார்த்துக்கிறதுக்கான சூழ்நிலைகள் அமையுங்க. ஆர்வம் அதிகமாக இருக்குங்க. கன்னிராசி அன்பர்களே, கொடுத்த வேலைகளை முழுமையா திருப்தியாக செய்து கொடுக்கறதுனால உங்களுக்கு வருமானமும் கிடைக்கும். உத்தியோகத்துல இருக்கக்கூடிய தலைமை அதிகாரிகள் அவங்களோட மனம் விட்டு பேசும்போதோ, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை பகிரும் பொழுதோ உங்களுக்கான பாராட்டு நிச்சயம் கிடைக்குங்க. ஒரு சிலருக்கு உயர்ந்த பதவி, அந்தஸ்து, கௌரவத்தோட வெற்றி கொடி நாட்டக்கூடிய அமைப்பு இருக்குங்க. இந்த நாள் உண்மையிலேயே கன்னிராசி அன்பர்களுக்கு நல்ல நாளாகவும் அமையுங்க. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நல்லது. சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சம்பந்தமான விஷயங்களுக்கு நல்லது. அரசாங்க வேலைக்கு போறவங்க புதன் பகவானுடைய ஓரையை பயன்படுத்தலாங்க. சுப நிகழ்ச்சி செய்யறவங்க குரு பகவானுடைய ஓரையை பயன்படுத்துங்க. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரை ரொம்ப சிறப்புங்க. நட்பு பகை, நட்பாக இருக்கக்கூடியவங்க மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிங்க மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன் உத்திர நட்சத்திரம். ஆதரவுகள் அதிகரிக்குங்க. நட்பு வட்டாரங்கள் பெருக்கும். மறைமுகமாக ஒரு சிலருடைய சப்போர்ட் உங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்குங்க. அக்கம் பக்கம் நபர்களிடத்துல இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவங்கள் ஏற்படுங்க. புதிய விஷயத்த தெரிஞ்சுக்குவீங்க. வியாபாரத்துல நல்ல அனுகூலம் இருக்கும். ஒரு சில நட்பு வட்டாரத்தோட உங்களுக்கு தொடர்பு ஏற்படுங்க. தெரியாததை தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உங்களுக்கு வருங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமையுங்க. செயல்கள்ல வேகம் இருக்கும். விறுவிறுப்பு தன்மை இருக்கும். திறமையாக இருந்து காரியத்தை சாதிக்கக்கூடிய அமைப்பு இந்த நாள் உண்டுங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். திங்கட்கிழமை தினம் வைகாசி மாதம் 19ஆம் நாள். ராசிக்கு 5ஆம் வீட்டில் ராகு பகவானோடு ஸ்ரீ சனீஸ்வர பகவான், களத்திரத்தில் சுக்கிர பகவான், அஷ்டமத்தில் சூரிய பகவான், பாக்கியத்தில் குரு பகவான், புதன் பகவான், தொழில் ஜீவனஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், சந்திர பகவான், லாபத்தில் கேத்து பகவான். இந்த நாள் எப்படி இருக்க போகிறது என்று பார்க்கலாங்க. துலாம் ராசி அன்பர்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடியவர்களால் ஒத்துழைப்பு ஏற்படுங்க. பண வரவு அதிகரிக்கும்.
இந்த நாள் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையுங்க. நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கேட்ட இடத்துல பணம் வரும். எதிர்பார்த்த இடங்கள்ல உங்களுக்கு வேலைகள் நடக்கும். ஒரு புதிய தன்னம்பிக்கை மனசுல அதிகரிக்குங்க. பேச்சுக்கு தனி மதிப்பு மரியாதை ஏற்படுங்க. மத்தவங்க கிட்ட நீங்க பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமாகவும், அதனால ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுதுங்கிற உணர்வு மத்தவங்களுக்கும் உண்டாக்குங்க. இறைவனை நீங்க வழிபடுற விதம் ரொம்ப பிரமாதமானது. இறை வழிபாடு சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்குங்க. வெளியூர்களுக்கு போகக்கூடிய சூழல் ஏற்படும். மனசுல நினைச்சபடியாக காரியங்களை இன்னைக்கு முடிச்சிடுவீங்க. என்னெல்லாம் செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அனைத்து வேலைகளும் இந்த நாள் மிக திருப்தியா, சந்தோஷமா நீங்க நினைக்கிறத காட்டிலும் இன்னும் அதிகப்படியான நல்லதோட தான் நடக்குங்க. நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கும். உற்சாகமாக இருப்பீங்க. வியாபாரத்திலும் சரி, தொழிலையும் உங்களுடைய கனவுகள், லட்சியங்களை நிச்சயம் கைப்பிடித்து நீங்கள் உயரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. புதுவிதமான எண்ணங்கள் மனசுல அதிகரிக்குங்க. துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய பேச்சுக்கு தனி மதிப்பு மரியாதை இருக்கிறதுனால புதிய வாய்ப்புகள்லாம் வருங்க. பேசக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு ஞானம், அறிவு, ஆற்றல், திறன் இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. உத்தியோகத்துல நல்ல வளர்ச்சியை நோக்கி பயணிக்க போறீங்க. இது நாள் வரையில் நடக்காத வேலைகள் கூட இந்த நாள் நடக்குங்க. வெளியூர்களுக்கு போகக்கூடியவங்களுக்கு நல்ல அனுபவம் ஏற்படுங்க. புதிய மனிதர்களுடைய சந்திப்பு நிகழும். வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தேவையானபடியான பொருளை வாங்கி கொடுப்பீங்க. வீட்டை அலங்கரிக்கிறதாகட்டும், வீட்டுக்கு ஒரு டைனிங் டேபிள் வாங்குறது, ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குறது, இல்ல குழந்தைங்க விரும்புறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கலை சார்ந்த பொருட்களை வாங்கி கொடுக்கறது, உங்க மனைவிக்கு, உங்களுடைய நண்பர்களுக்கும் சரி, உங்களுடைய ரொம்ப நெருக்கமானவங்களுக்கு சென்ட் வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி வாசன திரவிய பொருட்களை வாங்கி கொடுப்பீங்க. ராசிக்கான சுப கிரக ஓரைகள் செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய உரைகள் உங்களுக்கு நல்லதை மட்டுமே செய்யுங்க. செவ்வாய் பகவானுடைய உரையில சுப நிகழ்ச்சிகள் செய்யலாம். சொத்து சம்பந்தமான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய உரை பயன்படுத்துங்க. அதே போல சுக்கிர பகவானுடைய உரை கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு பயன்படுத்தலாங்க. ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுதுங்க, நட்பாக இருக்கக்கூடியவங்க கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிக மீனம், மகரம், கடகங்க. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன் சித்திரை நட்சத்திரம். ஒத்துழைப்பு ஏற்படுங்க. எதிர்பாராத வகையில ஒரு சிலருடைய ஆதரவு கிடைக்கும். குடும்பத்துல மேன்மையான நிலைக்கு உயரக்கூடிய வாய்ப்புகள் அமைக்குங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் கைகூடுங்க. வெளியிடங்களுக்கு போகக்கூடிய சூழல் ஏற்படும். நல்ல விதமாக இந்த நாள் கழியுங்க. விசாக நட்சத்திரம் மேன்மை ஏற்படுங்க. எதிர்பார்த்தபடி பண வரவுக்கு இடம் உண்டு. புதிய அனுபவங்கள் ஏற்படுங்க. ஆசைகள் கைகூடும். வாழ்த்துக்கள். இந்த நாள் எல்லா நல வளர்ச்சியும் பெறுவதற்கு எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்கள். ஓம் விருச்சக ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப் பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சக ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் வைகாசி மாதங்க. இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு அமைப்பு பார்க்கும்போது சுகஸ்தானத்தில் ராகு பகவானோடு ஸ்ரீ சனீஸ்வர பகவான், 6ஆம் வீட்டில் சுக்கிர பகவான், களத்திரத்தில் சூரிய பகவான், அஷ்டமத்தில் குரு பகவான், புதன் பகவான், பாக்யஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், சந்திர பகவான், 10ஆம் இடத்தில் கேத்து பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த நாள் விருச்சிக ராசி அன்பர்களுக்கான பலன்கள். பொதுவாக இருக்கக்கூடிய செயல்கள்ல உங்களை நீங்களே ஈடுபடுத்திக்குவீங்க. மத்தவங்க சொல்லி நடக்காத வேலைகள் உங்களுக்காக மனதில தோன்றி செய்யும் பொழுது அதற்கு ஒரு நல்ல பேர், புகழ், அந்தஸ்து அதிகரிக்குங்க. சமூக வேலைகள்ல உங்களை நீங்களே ஈடுபடுத்திக்குவீங்க. எதை செய்தாலும் ரொம்ப அழகாக உங்களுடைய காரியங்கள்லாம் நடக்குங்க. உறவுகளிடத்துல நல்ல பேர் கிடைக்கும். நல்ல உயர்ந்த அந்தஸ்துக்கு வருவீங்க. செய்யக்கூடிய சின்ன வேலையாக இருந்தாலும் அதுல ஒரு தனித்துவமாக இருக்கும், அழகு இருக்கும், ஒரு ஆதாயம் இருக்குங்க. உறவுகளால நீங்கள் மிகப்பெரிய அளவுல பாராட்டப்படக்கூடிய நிலையில் தான் இருப்பீங்க. ஆகவே உங்களுக்கு பிடித்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை நடத்திக்குவீங்க. வீட்டுல பெரியவங்க இருக்கிறாங்கன்னா அவங்களோட ஆலோசனைகள் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்குங்க. ரொம்ப புத்திசாலித்தனமா, ரொம்ப சக்தி வாய்ந்தவர் போல உங்களுடைய பேச்சு இருக்குங்க. பெரியவங்க, பெரிய பெரிய நபர்கள், மனிதர்கள், நல்ல அனுபவம் பெற்றவங்க எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி தான் உங்களுடைய வார்த்தை இருக்குங்க. இதனால உங்களுக்கு உங்களை சுத்தி இருக்கக்கூடிய இடங்கள்ல நல்ல செல்வாக்கு இருக்குங்க. வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்றவங்களுக்கு ஆதரவான சூழ்நிலைகள்லாம் ஏற்படுங்க. இந்த நாள் ரொம்ப பொறுமையா, நிதானமா உங்களுடைய வேலைகள்லாம் நடக்கும். நினைச்ச காரியங்கள்லாம் கை கொடுக்குங்க. மருத்துவத்துறையில டாக்டராக இருக்கிறவங்களுக்கு சாதகமான சூழல் ஏற்படுங்க. ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்கறவங்களுக்கு, மருத்துவத்துல எந்த துறையில நீங்க இருந்தாலும் சரி, உங்களுக்கு எல்லோருமே அன்பா, நட்பா இருப்பாங்க. நீங்க எதிர்பார்த்த சம்பள உயர்வுகள் கிடைக்கலாம். இடம் மாற்றங்கள் வரலாம். எங்க நீங்க வேலை டிரான்ஸ்பர் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடம் உங்களுக்கு கை கொடுக்குங்க.
உறவுகளால உங்களுக்கு நல்ல செய்திகளும் வரும், ஒத்துழைப்பு ஏற்படுங்க. வீடு மனை வண்டி வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு வண்டி பாக்குறீங்க, அது பிடிச்சிருக்கு, அதை வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அந்த இடத்த வாங்கிடுவீங்க. அதே மாதிரி இடம் வீடும் உங்களுக்கு ரொம்ப நாளா இருந்துட்டே இருக்குங்க ஆசை வாங்கணும்னு. அந்த வீடுங்கிற கனவு இப்ப நிஜமாக கூடிய ஒரு நிலைப்பாடுக்கு வந்திருக்கிறீங்க. பழைய வண்டி இருக்கு, அதை சீர்படுத்தணும், அல்லதுக்கு நீங்க பயன்படுத்துற காரை சரி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த நாள் நீங்க சர்வீஸ் பண்ணீங்கன்னா நிச்சயம் அதனால எந்த பிரச்சனையும் வராதுங்க. உங்களுக்கு செலவுகள் கூட கட்டுக்கோப்பா தான் இருக்குங்க. வெளியே போறவங்களுக்கு ஊர் பயணங்களால ஒரு நல்ல அனுபவம் ஏற்படுங்க. பெருமைக்குரிய நாளாகத்தான் இருக்குங்க. விருச்சக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகளை பார்க்கலாங்க. சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய உரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்குங்க. கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான விஷயங்களுக்கு, வாகனம், வண்டியில பயணிக்கிறவங்க, நீங்க எடுக்கிற முயற்சிகள் எல்லாத்துக்குமே சுக்கிர பகவான் தான் உங்களுக்கு ஒரு அனுகூலத்தை கொடுப்பாருங்க. சுப நிகழ்ச்சி செய்யறவங்க குரு பகவானுடைய உரையில பண்ணுங்க, ரொம்ப நல்லதுங்க. நட்பு பகைன்னு பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவங்க மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன் விசாக நட்சத்திரங்க. 4ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு ஈடுபாடு இருக்குங்க. ஒரு செயல்படக்கூடிய விஷயங்கள்லயும் நல்ல ஒரு ஏற்றம் பிறக்கும். எதிர்பார்த்த வருமானம் கை கொடுங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. நல்ல படை பலத்தோட உங்களை போற்றி பாராட்டக்கூடிய அமைப்பு எல்லாருக்குமே கிடைக்குங்க. அது மட்டும் இல்ல, செல்வம் வந்து சேரும். எதிர்பார்த்த இடத்துல பணம் கிடைக்குங்க. ஒரு வாக்கு சாதுரியத்தோட இந்த நாள் இருப்பீங்க. கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் ஏற்படுங்க. வெளியூர் போறவங்களுக்கு வேலை கை கொடுக்கும். பெருமைக்குரிய நாளாகவே அமையுங்க. இந்த நாள் உங்களுக்கு எல்லா விதமான சந்தோஷமும், நல்ல நட்பு வட்டாரத்தினால பலன்களும், உறவுகளால, சொந்தங்களால மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கும் பொழுது இந்த நாள் எப்படி இருக்கும்? ஓம் ஸ்ரீ தனுசு ராசியை போற்றி, ஓம் ஸ்ரீ குரு பகவானை போற்றி, ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை போற்றி, ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. திங்கட்கிழமை வைகாசி மாசங்க. இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது 3ஆம் வீடு முயற்சி ஸ்தானத்திலிங்க ராகு பகவானோடு சனீஸ்வர பகவானும் இருக்கிறாருங்க. அதே மாதிரி 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம், குலதெய்வத்துக்கு உண்டான கட்டத்துல சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம், 6ஆம் வீட்டுல சூரிய பகவான், 7ஆம் வீட்டுல குரு பகவான், புதன் பகவான், அஷ்டமஸ்தானம்னு சொல்லக்கூடிய கடகத்துல சந்திர பகவானுடைய சஞ்சாரம் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமம் நடந்துட்டு இருக்குங்க. தனுசு ராசி அன்பர்களுக்கு 9ஆம் வீட்டுல கேது பகவான் சஞ்சாரம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் கிரக கோச்சார அமைப்பு இருக்கும் பொழுது என்ன மாதிரியான பலன்கள் உங்களுக்கு இருக்கும்னு நீங்க பாக்கலாங்க. பொருளாதாரம், வருமானம் எதிர்பார்த்த இடங்கள்ல சற்று காலதாமதமாகறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ரொம்ப நாளா நீங்க ஒரு இடத்துல எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. கொடுக்குறேன்னு சொன்னவங்க ஏதாவது வெளியூருக்கு போயிருக்கலாம், இல்ல அவங்களுக்கு பணம் எந்த விதங்கள்லயுமே தயாராகாம இருந்திருக்கலாங்க. ஆனா உங்களுக்கு கொடுத்த வாக்க அவங்களால காப்பாற்ற முடியாம கூட போகலாம். வர வேண்டிய பணம் உங்களுக்கு சில நேரங்கள்ல கையில இருக்கும், இல்ல பணம் வந்த உடனே செலவாகும். ஏதோ ஒரு விஷயங்கள் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குங்க. உத்தியோகம், வேலைகள்ல பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க. வேலைக்கு தகுந்தபடியான உங்களுடைய சிந்தனைகளை நீங்க சீர்படுத்திக்கிறது ரொம்ப அவசியங்க. தம்பதியர்களுக்கு இடையே நல்ல கருத்து ஒற்றுமை இருக்குங்க. ஒருவருக்கொருவர் புரிதலோட அனுசரித்தே இருப்பீங்க. புது நபர்களோட அறிமுகம் ஏற்படுங்க. லாபம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குங்க. வெளி வட்டாரத்துல அனுபவங்கள்ல நிறைய இருக்குங்க. ஒரு சில நபர்களுடைய பேச்சுக்கள் கூட உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம். அனுபவ பாடத்தை கத்துக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. வியாபாரத்துல இருக்கிறவங்க கொஞ்சம் போட்டிகள்ல சந்திச்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த பிரச்சனைகள்ல கொஞ்சம் மறைஞ்சு போகுங்க, குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மத்தவங்களோட சரிக்கு சரி போட்டியிடாம சூழ்நிலைகள் என்னங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு நுணுக்கமா அதிலுமே ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. இந்த காலகட்டத்துல வியாபாரம் நல்லா நடக்கணும், மக்கள் வரத்து அதிகரிக்கணும்னா அதற்கான விஷயங்களை நீங்க செய்தாகணுங்க. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை தருங்க. குரு பகவானுடைய ஓரைகளை சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான வேலைகளை கவனிக்கலாம். பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய உரை ரொம்ப சிறப்பு தருங்க. கல்வி சம்பந்தமான செயல்பாடுக்கு புதன் பகவானுடைய உரை மாணவர்களுக்கு நல்லது. தொழில் செய்யறவங்களுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய உரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவங்க மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். நட்சத்திர பலன்கள். மூல நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்ற இறக்கமான நாளாக அமையும். உங்களுடைய அமைப்பு என்பது சீராக இருக்காது. பொருளாதாரத்தில் சின்ன சின்ன சங்கடங்களை சந்திக்க வேண்டி இருக்குங்க. பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே உண்டு. பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு தம்பதியர்களுக்குள் புரிதல் இருக்குங்க. எடுத்த வேலைகளை திறமையாக முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். புதியவர்களுடைய அறிமுகம் உண்டாகும். லாபம் பெறக்கூடிய அமைப்பு இருக்குங்க. உத்திராட நட்சத்திரம்
போட்டிகள் கொஞ்சம் மறையுங்க. வியாபாரத்துல சக நபர்களோடு இணைந்து வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். நல்ல அனுபவம் ஏற்படுங்க. வருமானத்தை உயர்த்தக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. திங்கட்கிழமை தினம் வைகாசி மாதம். இந்த மாதத்திற்குண்டான பலன்கள் 19வது நாள். ராசிக்கு 2ஆம் வீட்டில் ராகு பகவான், ஸ்ரீ சனீஸ்வர பகவான், சுகஸ்தானத்தில் சுக்கிர பகவான், பூர்வ புண்ணிய பாவகத்தில் சூரிய பகவான், 6ஆம் வீட்டில் குரு பகவான், புதன் பகவான், களத்திரத்தில் செவ்வாய் பகவான், அஷ்டம ஸ்தானத்தில் கேத்து பகவான். மகர ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்க இருக்கிறது. இந்த நாள் எதிலும் கவனமாகவே நீங்கள் இருக்க வேண்டுங்க. எதையும் தனக்கு தெரியும் என்கிற எண்ணத்தில் செயல்படாதீர்கள். அரசு சம்பந்தமான வேலைகள்ல பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குங்க. கடன் சம்பந்தமான விஷயங்கள்ல கவனமாக இருக்கிறது நல்லது. யாரிடத்திலும் பணம் வாங்காதீங்க, யாருக்கும் கடனும் கொடுக்காதீங்க. அது இன்னும் உங்களுக்கு பிரச்சனைகளை உண்டு பண்ணும். சீக்கிரமாக எதிர்பார்த்த காரியங்கள்ல கொஞ்சம் காலதாமதமாகலாம். வேலைக்கு போகக்கூடியவங்க விநாயக பெருமான வணங்கி அதன் பிறகு நீங்கள் வேலைக்கு போகலாங்க. அது உங்களுக்கு நல்லதை பண்ணும். என்ன போக்குல குழப்பங்கள் அதிகமாக இருக்குங்க. எந்த ஒரு முடிவையும் எடுக்க முடியாது. தடுமாற்றமாகவே இருக்குங்க. யார் நல்லவங்க கெட்டவங்க அப்படிங்கறது உங்களால தெரிஞ்சுக்கவே முடியாத ஒரு சில சூழ்நிலைகள் உண்டாகுங்க. சமூகத்துல சிந்தனைகள்ல குழப்பங்கள் இருக்கும். ஒரு சிலருக்கு நீங்கள் பஞ்சாயத்து செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். யார் எப்படிப்பட்டவங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அலுவலக வேலைகள் இருக்கிறவங்களுக்கு வேலைகளை பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுங்க. மத்தவங்க வேலைகளை நீங்களே செய்ய வேண்டிய நிலையும் உங்களுக்கு உண்டாக்க அது மிகப்பெரிய ஒரு கஷ்டமாகவும் கடினமாக உணர்வீங்க. வித்தியாசமான கற்பனைகள் ஏற்படும். அதுல ஒரு விதமான மனச்சோர்வுகள் அதிகரிக்குங்க. அமைதியாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்க. இந்த நாள் எதிலும் புதுவிதமான காரியங்கள் ஈடுபடாதீங்க. இறை வழிபாடு செய்யுங்க. கோவிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. ஆன்மீகம் சார்ந்த கதைகளை படிக்கிறது, மந்திரங்களை ஜபிக்கிறது, பாராயணம் செய்யறது, உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வ வழிபாடு செய்யுங்க. அதோட சந்திர பகவானை வழிபட்டீங்கன்னா சந்திராஷ்டமத்தினால் வரக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு குறையுங்க. அதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய செயல்பாடுகளுக்கு நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு, கல்வி சார்ந்த செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய ஓரை நல்லதுங்க. தொழில் தொடர்பான முடிவுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள்ல முடிவு எடுக்கிறதுக்கு புதன் பகவானுடைய ஓரை சிறப்புங்க. ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராட நட்சத்திரம். பொறுமையாக இருக்க வேண்டிய நாளுங்க. எதிலும் அவசரம் காட்டாதீர்கள். புது விஷயங்களுக்கு ஏற்ற நாள் அல்ல. திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இரவுல பால் உணவுகளை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. புது விஷயங்களை கையாளாம இருக்கிறது விசேஷம். அவிட்டம் நட்சத்திரம். சோர்வுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. உடல் அசதிகள் இருக்கும். கொஞ்சம் வேலைகள் செய்தா கூட பெரிய அளவு வேலை பார்த்த மாதிரியான மன சங்கடத்துக்கு ஆளாவீங்க. உடல் உழைப்பு என்பது இருக்காது. அவ்வப்போது சோர்வாக இருக்கக்கூடும். இந்த நாள் இறை வழிபாட்டின் மூலம் மட்டுமே சில நல்ல பலன்கள் பெற வாய்ப்புகள் உண்டு. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவனுடைய பேரருள் உங்களுக்கு கிடைக்கட்டும். திங்கட்கிழமை தினம் வைகாசி மாதம் 19ஆம் நாள். ராசியில் ராகு பகவான், ஸ்ரீ சனீஸ்வர பகவான், முயற்சி ஸ்தானத்தில் சுக்கிர பகவான், சுகஸ்தானத்தில் சூரிய பகவான், பூர்வ புண்ணிய பாவகத்தில் குரு பகவான், புதன் பகவான், 6ஆம் வீட்டில் செவ்வாய் பகவான், சந்திர பகவான், விரயத்தில் சனி பகவானே உங்களுக்கு ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். களத்திர ஸ்தானத்தில் கேத்து பகவானுடைய சஞ்சாரம் இருக்குங்க. இந்த அமைப்பு இருக்கும் பொழுது உங்களுடைய ராசிக்கு என்ன பலன் அமையும் என்பதை நீங்க பார்க்கலாம். திறமையை அதிகப்படுத்துறதுக்கான கண்டிப்பான ஒரு நல்ல சூழ்நிலைகள் அமையும். உங்களை நிறைய பேர் பாராட்டி மகிழ்வார்கள். ஒரு சின்ன காரியம் செய்தாலும் அதற்கு ஏதாவது ஒரு பரிசு கிடைக்குங்க. விளையாட்டு துறைகள் இருக்கிறவங்க, விளையாட்டு வீரர்களாக இருக்கிறவங்களுக்கு பணி உயர்வு கிடைக்கும். நீங்கள் யார் என்பதை மற்றவங்களுக்கு புரிய வைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் கிடைக்குங்க. எதையும் மிக அழகாக செய்து கொடுப்பீர்கள். தாயாருடைய ஆரோக்கியம் மேம்படுங்க. இதனால் வரையில உங்களுக்கு உடல் உபாதைகள் இருந்திருந்தா அதெல்லாம் சரியாயிடுங்க.
சுப நிகழ்ச்சிகளுக்கு செல்வதும் இதனால உங்களுக்கு நல்ல சூழ்நிலைகள், நண்பர்களை பாக்குறது, உறவுகளோட பேசுறது, இப்படிப்பட்ட ஒரு நல்ல சூழ்நிலைகள் அமையும் பொழுது உங்களுக்கு உண்மையிலேயே நல்ல சந்தோஷமாகவும் மனதில் விருத்தி இருக்குங்க. வெளியூர்களுக்கு பயணிக்கிறவங்களுக்கு அனுகூலம் ஏற்படும் நாளுங்க. பழைய பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் படிப்படியாக குறையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. கும்பராசி அன்பர்களே, இதனால் வரையில உங்களுக்கு இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள், உடல் உபாதைகள் தீருங்க. தந்திரமான சில விஷயங்கள்ல லாபத்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. உத்தியோகம் போகக்கூடியவங்க விநாயக பெருமான வழிபடுறது ரொம்ப நல்லது. எந்த வேலைக்கு நீங்க போனாலும் விநாயகரை ஒரு முறை சுற்றி வழிபட்டு பிறகு நீங்கள் வேலைக்கு செல்வது உங்களுக்கு அந்த சூழ்நிலைகள் நல்லதாகவே அமையுங்க. உங்களுடைய முக்கியத்துவம் அதிகரிக்குங்க. எல்லாருமே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து கொடுப்பாங்க. கௌரவத்தோட உங்களை வழி நடத்துவாங்க. ரொம்ப சந்தோஷமாக அனுகூலம் நிறைந்த நாளாக இருக்குங்க. நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டுங்க. ராசிக்கான சுபகிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்குங்க. சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய செயல்பாடுகளுக்கு நல்லதுங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி தொடர்புடைய செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய ஓரை சிறப்பை ஏற்படுத்துங்க. தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நல்லது. குடும்பம் தொடர்பான விஷயத்தை நீங்க பேசி முடிவெடுக்கிறதா இருந்தா அந்த ஒரு ஓரையை புதன் உரையா வச்சுக்கிறது ரொம்பவே சிறப்பை கொடுக்குங்க. நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கிறவங்க மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபங்க. அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் இளம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: ஆவிட்டம் நட்சத்திரங்க. வாய்ப்புகள் அதிகரிக்குங்க. திறமையை வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஆரோக்கியம் சம்பந்தமான நிலைப்பாடு உண்டாக்குங்க. சுப நிகழ்ச்சிகளை செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். சதய நட்சத்திரம்: அனுகூலமான பலம் உண்டு. உங்களுக்கு வருமானம் சேருங்க. தேவைக்கேற்றாற்போல் வருமானம் பெறுகிறதுனால உங்களுடைய ஆசைகளையும் விருப்பத்தையும் பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. உங்களுடைய பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து வந்து கொண்டே இருக்குங்க. புரட்டாதி நட்சத்திரம்: முக்கியத்துவம் ஏற்படுங்க. எந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் தான் பிரதானமாக போற்றப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. மதிப்பு மரியாதை, உங்களுக்கு செல்வம் அந்தஸ்து கைகூடி வருங்க. இந்த நாள் மன நிறைவு பெற்ற நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை தெரிஞ்சுக்கலாங்க. ராசியின் 2ஆம் வீட்டுல சுக்கிர பகவான், 3ஆம் வீட்டுல சூரிய பகவான், மிதுனத்துல குரு பகவான், புதன் பகவான், கடகத்துல செவ்வாய் சந்திர பகவான், சிம்மத்துல கேது பகவான், கும்பத்துல ராகு பகவான், சனி பகவான் கிரகங்கள் இந்த நாள் உங்களுக்கு அமைப்பு இருக்குங்க. இப்படி ஒரு கோச்சார அமைப்புல இருந்தா பலன் உங்களுக்கு எப்படி கிடைக்கும் அப்படிங்கறதையும் நீங்க தெரிஞ்சுக்கலாங்க. வியாபாரத்துல புதியவர்களோட உங்களுக்கு நல்ல அறிமுகம் ஏற்படுங்க. தெரியாத விஷயங்களை மற்றவர்களோட தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். தேக பலம், தெய்வ பலத்தோட ரொம்ப சிறப்பா இருப்பீங்க. இறையை வணங்குவது, இறைவியை வணங்குவது உங்களுடைய வளர்ச்சிக்கு நல்லதை ஏற்படுத்துங்க. மனம் விட்டு பேசணும். வீட்டுல இருக்கவங்களோட எந்த விஷயத்தையும் பரிமாறிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. வெளி வட்டாரங்கள்ல புது அனுபவங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படுங்க. கொடுக்கல் வாங்கல்ல ரொம்ப பொறுமையா நிதானமாக நீங்க சிந்திக்கணுங்க. எதை செய்தாலும் மிகுந்த பொறுமையாக இருந்தா தான் உங்களுடைய வேலைகளை நடக்கும். பணம் யார்கிட்டையும் வாங்குறதோ கொடுக்கறதோ கூடாதுங்க. அப்படி கொடுக்கக்கூடிய சூழல்ல இருந்தா உங்களுடைய நேரம் எப்படி இருக்கு, உங்களுக்கான அமைப்பு எப்படி இருக்குங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு செய்யலாங்க. பணம் கொடுத்துட்டு பிறகு ஏமாறாதீங்க. அதே மாதிரி உங்ககிட்ட யார்கிட்ட வாங்குனீங்களோ அவங்களோட எவ்வளவு பணம் கொடுக்க முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கைமாற வாங்கிக்கிறது நல்லதுங்க. இந்த நாள் கடன் வாங்காம இருக்கிறது ரொம்பவே விசேஷங்க. திட்டமிட்டு நீங்க செஞ்சீங்கன்னா தான் வேலைகள் உங்களுக்கு நல்லதாக அமையுங்க. உத்தியோகம் சம்பந்தமான வேலைகள்ல புதிய பொறுப்புகள்லாம் உண்டாக்குங்க. வேலையில இருக்கக்கூடிய உடல்ல இருக்கக்கூடிய சோர்வுகள்லாம் விளக்குங்க. ரொம்ப தைரியமாக சுறுசுறுப்பாக இயங்குவீங்க. தொடுத்த வேலைகள் நிச்சயம் முடிக்கக்கூடும். கடினமான விஷயங்கள்லாம் மறைஞ்சு போகுங்க. அன்பு ஆனந்தம் நிறைந்த நாளாக இருக்கும். யோக பலனை பெறுவீங்க. உடம்பு சௌக்கியமா இருக்கும். உங்களுக்கு ஆரோக்கியம் அதிகரிக்குங்க. கிரக அமைப்பு உங்களுக்கு இந்த நாள் ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் ஒரு சில சுப பலன்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ரொம்பவே இன்னைக்கு நல்ல நாள்னு சொல்ல முடியாது. ஆனா ஏதோ ஓரளவுக்காவது நீங்க நினைச்சபடியான வேலைகள் அதிக உழைப்பை கொடுத்தாதான் நடக்குங்க. எந்த விதங்களையும் வாழ்க்கை கனவு காணாம உழைக்கிறதுக்கு நிறைய முயற்சிகள் செய்யுங்க. நிச்சயம் கிரகங்களுடைய ஆதரவு உங்களுக்கு பரிபூரணமாகவே கிடைக்குங்க. மனக்குழப்பங்கள் நீங்கணும்னா உடற்பயிற்சி செய்யறது நல்லதுங்க. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய உரைக்கில சுப நிகழ்ச்சி, சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அரசு வேலைகள் செய்யறதுக்கு ரொம்ப சிறப்புங்க. பணம் தொடர்பான செயல்பாடுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நல்லதுங்க. தொழில் செய்றீங்க அப்படின்னா செவ்வாய், புதன், குரு பகவானுடைய உரைகள் செய்யுங்க. அவன் நல்லதா நடக்கும். நட்பு பகைன்னு பார்க்கும் பொழுது கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம்,
பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டிருக்கிற நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாக இருக்குங்க. அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் இள ஆரஞ்சு நிறங்க. நட்சத்திர பலன் பூரட்டாதி நட்சத்திரம். அறிமுகம் ஏற்படும், புதியவர்களுடைய ஆதரவு கிடைக்குங்க. ஒரு சில நல்ல வேலைகள் செய்யறதுக்கான சூழ்நிலைகளும் அமையும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியங்க. விரயத்துல சனி பகவான் இருக்கிறதுனால எதையும் சிந்திச்சு செய்யுங்க. பணம் செலவாக்கும், சேமிப்புகள் குறையலாங்க. கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மனச்சோர்வுகள் நீங்குங்க. குழப்பங்கள் இல்லாம இருக்கும். எண்ணத்துல தெளிவு பிறக்குங்க. எதையுமே மிக அழகாக கொண்டு செல்வீங்க. நல்ல நாளாக உங்களுடைய நட்சத்திரத்துக்கு அமைதுங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலம் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த மன மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையவும், பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுபவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலம் துணை. ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி.